ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ ஆஸ் அ யோகா ப்ராக்டிஸ்னராக இதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும்னு இப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக யோகாவை ஒரு பார்ட்டாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நமக்காக நம்மளோட ஹெல்த்துக்காக ஒரு 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னடா இவ்வளோ பேசுகிறாலே எங்கே யோகா பண்ணிகிட்ருக்காங்கன்னு யோசிக்கிறீங்க. ஸோ கைஸ், நான் வந்து இங்கே நம்ம தென்காசி அரவிந்த் யோகாலயமில் ஒரு 9 months ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரிட்ஜுக்கு கீழே இருக்க யூனியன் ஆஃபீஸில் தான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சரௌண்டிங்கே சூப்பராக க்ரீனிஷாக ஒரு மாதிரி ரொம்ப காமாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போனதுமே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கிடைக்கும். தென் வந்து இவங்க தான் எங்கள் யோகா மாஸ்டர் மிஸ்டர் மருது சுபாஷ். யோகா பற்றி ஒரு சின்ன ஐடியாவே இல்லாதனா இந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன்னா அதுக்கு மாஸ்டர் தான் மெயின் ரீசன். ஸோ நான் வந்து என்னை கேர் பண்ணிக்காமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு லேட் நைட் தூங்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் இப்போ வந்து ரொம்பவே ஹெல்த் கான்ஷியஸாக என்னை நானே கேர் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் எந்திக்கிறேன், சீக்கிரம் தூங்குறேன். ஸோ எனக்காகன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறதுக்கு பூஸ்ட் பண்ணது எங்கள் மாஸ்டர் தான். சார் வந்து எங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லாயிருக்கும். ஒரு போர்ஷன் நமக்கு புரியலனா அதை அவங்க கரெக்ட் பண்ணுறது, அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே அப்ரிஷியேட்டபிள். நம்ம ஆன்லைனில் பண்ணால் கூட நம்ம கையை மாற்றி வச்சுருக்கோம், காலை மாற்றி வச்சுருக்கோன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது மாஸ்டர்கிட்ட. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வெல்னஸ் ரிப்போர்ட். நம்ம கிளாஸ்க்கு ஏதோ போனோம், அட்டன் பண்ணோம், லீவ் போட்டோம் அப்படி இல்லாமல் நம்மளோட அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கோம், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கும்னு எல்லாமே நமக்கு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ மந்த்லி இதை பார்க்குறப்ப நமக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாம், நம்ம இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம்னு எல்லாமே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி டாப் பர்ஃபார்மருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டோட்டலாக அட்டன் பண்ணுற கிளாஸஸ்க்கு வந்து கோல்டன் ஹவர்ஸ்னு நேம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நேமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கோல்டன் ஹவர்ஸ் தானே. கண்டிப்பாக இப்போ எந்த லெவலில் இருக்கோன்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யோகா வந்து இந்த ஏஜில் இருக்கவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாது. எங்கள் கிளாஸ்லேயுமே வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கள் கிளாஸில் வந்து ஏஜ்டு பீப்புள்ஸும் இருக்காங்க. அவங்க தான் எங்களை விட ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கிளாஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கிட்ஸ் கிளாஸஸும் இருக்குது. கிட்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யோகா மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு கிளாஸஸ்லாம் இருக்குது. நம்ம லிட்டில் செஃப் வந்து ஒரு யோகா சாம்ப், ரொம்ப சூப்பராக யோகா பண்ணுவான். அவனோட பிக்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனா ரொம்ப கஷ்டப்படணும். பட் யோகா கிளாஸ்க்குனால் சீக்கிரம் கிளம்பிடுவானுங்க. அவங்களுக்கே அந்த அளவுக்கு கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு மாஸ்டர் அவங்கள சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கட்டும். அதே சமயம் எங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டானுங்க. நான் மாஸ்டர் ஒன்று சொன்னால் கேட்டுப்பானுங்க. பசங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பேசுகிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க. கிட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்ரி மந்த் மாஸ்டர் அவார்ட் கொடுப்பாங்க. ரீசெண்டாக வந்து கிட்ஸ் கிளாஸ்லேருந்து கன்னியாகுமரி ட்ரிப் போயிருந்தாங்க. நம்ம லிட்டில் செஃப்மே போயிருந்தான். ஸோ அது எப்படி இருந்ததுன்னா, அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மாஸ்டர் வந்து எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஃப்ரீ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஈவினிங்கும் எங்களை நாங்கள் என்கேஜாக வச்சுக்கிறோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து நேரில் வர முடியல. ஸோ அதனால் அவங்க ஆன்லைனில் பண்ணுறாங்க. பட் வந்து ஆன்லைனில் பண்ணுறோமேன்னு பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆஃப்லைனில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அதே மாதிரி ஆன்லைன்லேயே இருக்கும். ஐ எம் டேம் ஷுவர் நம்ம எல்லாருக்குமே ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. கிட்ஸ் வந்து ஒரு டைம் ட்ரெக்கிங் போயிருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிருந்தோம். யூஸ்வலாக நாங்கள் ஃபேமிலியாக ட்ரெக்கிங் போகிறப்ப வந்து எங்கள் அக்கா வந்து பயங்கரமாக டயர்ட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் தூரம் ஏறினதுமே அவங்க எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் பண்ணிடுவாங்க. பட் இப்போ ஆஃப்டர் ப்ராக்டிஸிங் 1 year ஆஃப் யோகா அவங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் கூட டயர்ட் ஆகிட்டேன், அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. மந்த்லி 2 வந்து மெடிடேஷன் கிளாஸ் இருக்கும். நம்ம வந்து கஷ்டமான ஆசனாஸ் அது கூட பண்ணிடலாம். ஆனால் மெடிடேஷனில் பொறுமையாக ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்குலாம். நான் வந்து உருண்டுட்ருப்பேன் எப்பயுமே. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வார்ம் அப் பண்ணோம், யோகா பண்ணோம் அப்படி இல்லாமல் மாஸ்டர் வந்து ஒரு 1 minute ரிலாக்ஸாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சு நமக்கு 2-3 நல்ல வேர்டிங்ஸ் காதில் கேட்க வைப்பாங்க. ஸோ அது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். எங்கள் பேட்சில் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீ பெயின், ஜாயிண்ட் பெயின், தைராய்டு அது மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக கேர் பண்ணி
ரொம்ப ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆன்டி டிப்ரெஷன்ஸ் எடுத்துகிட்டு மென்டலி சிக்காக இருந்தவங்க கூட இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்போயுமே தரையில் படுக்கிறப்ப அப்படியே டேரெக்டாக படுக்கக்கூடாது, ஒன் சைடாக ரோல் பண்ணி தான் படுக்கணும். அது நான் யோகா கிளாஸ் போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ கைஸ், நீங்களும் கண்டிப்பாக யோகா பண்ணுங்கள். ஸோ நமக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அது நமக்கு ஒரு வேறு லெவல் ஹாப்பினஸை கொடுக்கும். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களோட யோகா மேட்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு சுகர் ப்ரெஷர் ரெண்டுமே இருக்குது. நான் கிட்னி டொனேட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து எல்லாமே இப்போ கொஞ்சம் நார்மலாக ஆயிடுச்சு. என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா 66 வயசு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ஒரு யங்காக ஃபீல் பண்ணுறேன். சேரும்போது 80 கிலோ இருந்தேன், இப்போ 59 கேஜி இருக்கேன். இது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே யோகா கிளாஸு தினந்தோறும் அட்டன் பண்ணதுனால உடல் வலி, உடல் சோர்வு எதுவுமே இருக்காது. டாக்டர்கிட்டே போக வேண்டாம், அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோடய ஃபேமிலியும் பார்த்துக்க முடியுது, என்னால் பீஸ்ஃபுல்லாக என்னோடய ஒர்க்லேயும் இருக்க முடியுது. நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் பண்ணுறேன். ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு யாருமே நினைக்காதீங்க. ஆன்லைன்லேயே வந்து நல்லா சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைனில் இங்கே வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. பட் மாஸ்டரோட கைடன்ஸில் எனக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அந்த இஷ்யூ இன்னும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறேன். ஐசைட் கொஞ்சம் அந்த கண்ணாடி போட்டிருக்கனால அதுக்கும் சில எக்ஸசைஸ் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த 1 hour நீங்கள் யோகாக்காக ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மைண்ட்லேயும் சரி உடம்புலேயும் சரி ரொம்ப ரிலீஃபாக நீங்கள் இருப்பீங்க. கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு டயபெட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டயபெட்ஸ் நார்மல் ஆகிடுச்சு, ரிவர்ஸ் பண்ணிட்டேன். நான் டாக்டர் ஜாரியா, டென்டிஸ்ட். ஒர்க் பண்ணும்போது நெக் பெயின், ஷோல்டர் பெயின் இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக என்னால் ஒர்க் பண்ண முடியுது. மென்டலாகவும் ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. எல்லா விதத்துலேயும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு என்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா இமீடியட்டாக அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து உங்களை கைட் பண்ணுவாங்க. யோகா ப்ராக்டிஸ் வந்து ஒரு பிளெஸ்ஸிங். இது வந்து கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். எனக்கு எல்லாம் ஃபோக்கஸ், ஸ்ட்ரென்த்து, இந்த ஃபிட்னஸ்ஸு எல்லாம் கிடச்சி. அதுக்கப்புறம் இந்த கோல்டன் காஃப்லாம் இப்போ எனக்கு வரதே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவங்க எங்களுக்கு சூப்பராக ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக யோகா பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே. பாய் கைஸ், நாளைக்கு பார்ப்போம்.